தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவோருக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. நேற்று வரை தமிழகம் முழுக்க சுமார் 700 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் மனு தாக்கல் செய்ய விரும்புவோர் 3 மணிக்குள் மனு தாக்கல் செய்வதற்கான டோக்கன் பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றுடன் மனு தாக்கல் நிறைவு பெறும் நிலையில் நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதாக வாக்குறுதியளித்த 2 கோடி வேலை எங்கே என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். 2014 மக்களவைத் தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதியளித்தது. இதை குறிப்பிட்டு பாஜகவிடம் கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி 2024 ஆட்சியை பிடித்ததும் யுவநீதியின் கீழ் வேலைவாய்ப்பு புரட்சியை மேற்கொள்ள காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் 30 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்புவோம் என்றும் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான வேலை வழங்கப்படும் என வாக்குறுதியளித்துள்ளார். சென்னை புறநகரில் உள்ள 2 முக்கிய சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. அந்த வகையில் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு வழி பயணம் மற்றும் அதே நாளில் திரும்பும் பயணம் ஆகியவற்றுக்கான கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 20 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் 50 ஒற்றை பயணம் செய்வதற்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 60 முதல் 190 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளூர் தனியார் வாகனங்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 10 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1 முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் பால் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தானாபூரிலிருந்து லோக்மான்ய திலக் டெர்மினஸ் நோக்கி சென்ற ஹோலி சிறப்பு ரயிலில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. பீகாரில் உள்ள அர்ரா நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. ரயிலின் பெட்டி எண் M9 தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. தீயை கண்டு பயந்து ஓடும் ரயிலில் இருந்து பயணிகள் கீழே குதித்தனர். இதனால் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது. இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.